வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திமுக சேர்ந்த ஒரு பெண்மணி சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து, மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க ஐயா, நாங்கள்லாம் ஏமாற மாட்டோம் ஐயா, நீங்கள் தாயா மறுபடியும் எங்களுக்கு முதலமைச்சராக வேணும், இவங்கெல்லாம் வேணாம் ஐயான்னு கதறுது. பாவம் அந்த அம்மா தான் ஏமாந்துருச்சு. விசாரித்து பார்த்தா இப்போ திமுகவில் கொத்தடிமைகளுக்கு 200 500 ஏற்றி கொடுக்குறாங்களாம். இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பாவம் 200 வாங்கியிருக்கு. 200 வாங்கினதுக்கு இவ்வளோ கூவுது. யார் இன்னும் பாருங்கள், இவங்க திருந்தலை. அதாவது மக்கள் ஏமாந்துட்டாங்களாம். ஜனநாயக நாட்டில் இவ்வளவு கோடிகள் செலவழித்து இத்தனை பிரச்சாரங்கள் செய்து இத்தனை கட்சிகள் நின்று, நீங்கள் இத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்துட்டு போய் நின்று உங்கள் பருப்பு வேகாமல் போய் நீங்கள் அடித்த கொள்ளைகளும் மக்கள் விரோத செயல்களும் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய தீர்ப்பு கிடைச்சி இதற்கான உண்மையான காரணத்தை அறிஞ்சு இதெல்லாம் நாம் சரி செய்து இனி மக்கள் விரோத நடவடிக்கைகள் இல்லாமல் மக்களுக்கு ஆதரவாக என்ன செய்து அவர்கள் நம்பிக்கையை பெறுறது அல்லது கட்சியை வளர்க்குறது, இந்த சிந்தனை விட்டுட்டு இப்படி ஆளுகளை ரெடி பண்ணி இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ரீல்ஸ் போட்டால் ஜெயிச்சிடலான்னு. மக்கள் முட்டாள்கள் அல்ல, ரீல்ஸ் போடுறவங்களும் முட்டாள்கள் அல்ல, ரீல்ஸ் பார்க்குறவங்களும் முட்டாள்கள் அல்ல. எதை நீங்கள் எதன் வழியாக சொன்னாலும் அதில் உண்மை இருந்தால்தான் ஏற்பார்கள், இல்லாவிட்டால் உங்களை நிராகரிப்பார்கள்.